Welcome to Easy Spoken English Kanchi. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நாம் லாங் சென்டென்சஸ் ஃப்ரம் இங்கிலீஷ் டிவி ஷோஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வீடியோலையும் நம்ம 2 வீடியோ கிளிப் பார்க்க போகிறோம். அதில் இருக்கிற மாதிரியான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்து நம்ம டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள்ஸில் எப்படி ஃப்ரேம் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ கிளிப் பார்ப்போம். I suppose it could be helpful if I could dial into the university server while still on the phone with my professors. ஸோ இதில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐ சப்போஸ் இட் குட் பி ஹெல்ப்ஃபுல் இஃப் ஐ குட் டயல் இன் டு தி யூனிவர்சிட்டி சர்வர் வைல் ஸ்டில் ஆன் த ஃபோன் வித் மை ப்ரொஃபஸர்ஸ். அதாவது ப்ரொஃபஸர்ஸ் கூட ஃபோன் காலில் இருக்கும் போதே யூனிவர்சிட்டி சர்வருக்குள்ளே டயல் இன் பண்ண முடிஞ்சால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ சப்போஸ்னால் நான் நினைக்கிறேன், நான் எண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சென்டென்சஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க், ஐ பிலீவ், ஐ எக்ஸ்பெக்ட், ஐ கெஸ் இதெல்லாமும் யூஸ் பண்ணலாம். ஸோ யூனிவர்சிட்டியோட சர்வருக்குள்ளே டயலின் பண்ண முடிஞ்சால் நல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்போது ப்ரொஃபஸர்ஸ் கூட ஃபோன் காலில் இருக்கும்போதே யூனிவர்சிட்டியோட சர்வருக்குள்ளே டயலின் பண்ண முடிஞ்சால் நல்லா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு விஷயம் நடக்கும் போதே இதையும் பண்ண முடிஞ்சால் ரொம்ப உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ 2 செயல்களையும் ஒரே நேரத்தில் என்னால் பண்ண முடிஞ்சால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். என்னுடைய பாஸ் கிளைண்ட் மீட்டிங்கில் இருக்கும்போதே டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் தான். என்னுடைய பாஸ் நினைக்கிறாரு. ஸோ மை பாஸ் சப்போஸஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை திங்க்ஸ்னு சொல்லலாம், இல்லை பிலீஃப்ஸ் சொல்லலாம், எக்ஸ்பெக்ட்ஸ் சொல்லலாம். ஓகே, ஸோ நான் இங்கே சிம்பிளாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச திங்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். மை பாஸ் திங்ஸ் என்ன நினைக்கிறாரு, பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறாரு. இட் மைட் பி யூஸ்ஃபுல். எது பயனுள்ளதாக இருக்கும்? டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சால் பயனுள்ளதாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறாரு. இட் மைட் பி யூஸ்ஃபுல் இஃப் ஹீ குட் ஆக்சஸ் த டேட்டா பேஸ். டேட்டா பேஸை எப்போ ஆக்சஸ் பண்ண முடிஞ்சா? கிளைண்ட் மீட்டிங்கில் இருக்கும்போதே டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சா, while still in the meeting with his clients. So actually இங்கே while he is still in the meeting with his clients அப்படின்னு சொல்லணும். பட் ஆல்ரெடி அங்கே சப்ஜெக்ட் இருக்கிறதுனால, ஹீன்ற சப்ஜெக்ட் இருக்கிறதுனால இங்கே ஸ்டில் மட்டும் போட்டுக்கிறோம். அந்த எக்ஸாம்பிளில் இருந்த மாதிரியே இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? while still on the phone அப்படின்னு இருந்ததாங்க. while I am still on the phone அப்படின்றது தான் இருக்கணும். ஃபுல் ஃபார்ம் வந்து ஷார்ட்டாக while still on the phoneனு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கேயும் அதே மாதிரி while he is still in the meeting with his clientsனு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ my boss thinks it might be useful. ஃப்யூச்சரில் இது உதவிகரமாக இருக்கலாம்னு நினைக்கிறாரு அப்படின்றதுனால மைட் பி யூஸ் பண்ணியிருக்கோம். தெரியாது, இட் இஸ் ஒன்லி அ பாசிபிலிட்டி. உதவியாக இருக்கலாம் அப்படின்றதுனால மைட் பி சொல்லியிருக்கோம். இஃப் ஹீ குட் ஆக்சஸ் த டேட்டா பேஸ் வைல் ஹீ இஸ் ஸ்டில் இன் த மீட்டிங் ஆர் வைல் ஸ்டில் இன் த மீட்டிங் வித் ஹிஸ் கிளையன்ட்ஸ். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் கொஸ்டின் மட்டும் ரீட் பண்ணுறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும்போதே டிவி பார்க்க முடிஞ்சால் வசதியாக இருக்கும்னு அம்மா நினைக்கிறாங்க. ஸோ அதனால் நான் கிச்சனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அங்கே ஒரு டிவி செட்டப் பண்ணலான்னு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட் வச்சுக்கோங்க. இதை எப்படி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க இங்கிலீஷில்? ஸோ ஃபர்ஸ்ட் அம்மா நினைக்கிறாங்கன்னு சொல்லுவோம். மை மாம் திங்ஸ் வசதியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. இட் வுட் பி கன்வீனியன்ட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். இட் வுட் பி கன்வீனியன்ட். மை மாம் திங்ஸ் இட் வுட் பி கன்வீனியன்ட். எப்போ வசதியாக இருக்கும்னா சமைச்சிட்டு இருக்கும்போதே டிவி பார்க்க முடிஞ்சா. ஸோ இங்கே இஃப் வைல் 2 யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த விஷயம் நடந்தா, அதாவது டிவி பார்க்க முடிஞ்சா அப்படின்றதுனால இஃப், எப்போ டிவி பார்க்க முடிஞ்சா சமைச்சிட்டு இருக்கும்போதே, இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போதேன்னு சொல்கிறதுனால வைல். ஓகே, ஸோ மை மாம் திங்ஸ் இட் would be convenient if she could watch TV while cooking in the kitchen. while she is cooking in the kitchen சொல்லலாம். பட் அகேன் இங்கே ஏற்கனவே சப்ஜெக்ட் எழுதியிருக்கிறதுனால while cooking in the kitchen கூட முடிச்சுக்கலாம். ஓகே, மை மாம் திங்ஸ் இட் would be convenient if she could watch TV while cooking in the kitchen. இப்போ செகண்ட் வீடியோ கிளிப் வருது, பார்க்கலாம். In the future, you might consider doing that before you send out the letter. இதில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, in the future you might consider doing that before you send out the letter. அதாவது லெட்டர் அனுப்புறதுக்கு முன்னாடியே இதை செய்கிறத கன்சிடர் பண்ணலாம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம். ஓகே, ஃப்யூச்சரில் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான். முன்னாடி பார்த்த அளவுக்கு இது பெரிய சென்டென்ஸ் இல்லை. பட் இதில் பாருங்கள், இந்த ஃப்யூச்சர் யூ மைட் கன்சிடர் டூயிங் தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ யூ மைட் கன்சிடர் தான் இங்கே வேர்ப். டூயிங் இஸ் நாட் த வேர்ப் ஹியர். இதை செய்தலை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள், கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகே. ஸோ இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இதை செய்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இதை தான் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஃப்யூச்சரில் கெஸ்ட்டுக்கு சமைக்கிறதுக்கு முன்னாடி நீ அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுறத முதல்ல ஃபஸ்ட்டு நீ ட்ரை பண்ணுறத கன்சிடர் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ பொலைட்டாக சொல்கிறதுனால தான் இந்த கன்சிடர் பண்ணுன்னு சொல்கிறோம். இல்லைனா ஃபஸ்ட்டு நீ ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கெஸ்ட்டு சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் ரூட் டோனில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நீ ட்ரை பண்ணுறத கன்சிடர் பண்ணு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்த்துக்கோ அந்த டோனில் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஃப்யூச்சரில் நீ இதை பண்ணுன்னு சொல்கிறோம். ஸோ அதனால் இந்த ஃப்யூச்சர் அதை சொல்லிவிட்டு யூ மைட் கன்சிடர், நீ கன்சிடர் பண்ணு, கருத்தில் கொள்ளு. யூ மைட் கன்சிடர்னு சொல்கிறதுக்கு பதிலாக யூ கன்சிடர்னு கூட சொல்லலாம். ஓகே, நீ இது இன்னும் பொலைட் டோனில் அதே எக்ஸாம்பிள் இருக்கிற மாதிரியே நான் கொடுக்கறதுக்காக யூ மைட் கன்சிடர்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீ பண்ணால் நல்லாயிருக்கும், இதை நீ பண்ணலாம், உனக்கு இது இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, யூ மைட் கன்சிடர் ட்ரையிங் த ரெசிபி ஃபர்ஸ்ட். முதல்ல நீ அந்த ரெசிபியை முயற்சிக்கிறத கருத்தில் கொள். ஓகே, கருத்தில் கொள்ளலாம். யூ மைட் கன்சிடர் ட்ரையிங் த ரெசிபி ஃபர்ஸ்ட் பிஃபோர் யூ குக் ஃபார் த கெஸ்ட். விருந்தினர்களுக்கு சமைப்பதற்கு முன்னாடி. இதுக்கு முன்னாடி வீடியோ கிளிப்பில் நம்ம பார்த்தோம் இல்லையா, வைல் குக்கிங் இன் த கிச்சன், அதே மாதிரி இதுலேயும் பிஃபோர் குக்கிங் ஃபார் த கெஸ்ட்னு சொல்லலாம். ஆல்ரெடி யூன்ற சப்ஜெக்ட் அங்கே சொல்லிட்டு இருக்கிறதுனால இங்கே பிஃபோர் குக்கிங் ஃபார் த கெஸ்ட்ஸ்னும் சொல்லலாம், இல்லைனா பிஃபோர் யூ குக் ஃபார் த கெஸ்ட்ஸ். ஓகே, இன் த ஃபியூச்சர் யூ மைட் கன்சிடர் ட்ரைங் த ரெசிபி ஃபர்ஸ்ட் பிஃபோர் யூ குக் ஃபார் த கெஸ்ட். இப்போ இன்றைக்கான லாஸ்ட் சென்டென்ஸ் அதே பேட்டர்னில் இருக்குது, இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த முறை பேக்கேஜை வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடி அட்ரஸை 2 முறை செக் பண்ணுறத நீ கன்சிடர் பண்ணு. ஓகே, ஸோ எவ்வளோ பொலைட் டோனில் இருக்க பாருங்கள். ஸோ இதை நீ கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். அடுத்த தடவை பேக்கேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி அட்ரஸை 2 தடவை செக் பண்ணுறத கன்சிடர் பண்ணலாம் நீ. சரிங்களா? ஸோ பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் யூ மைட் கன்சிடர் செக்கிங் தி அட்ரஸ் ட்வைஸ் பிஃபோர் யூ சென்ட் அவுட் த பேக்கேஜ். ஓகே, ஸோ பிஃபோர் யூ சென்ட் அவுட் த பேக்கேஜ், நீ பேக்கேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி அட்ரஸை 2 தடவை செக் பண்ணுறதை, அதை சரிபார்ப்பதை கன்சிடர் பண்ணுன்னு சொல்கிறோம். ஸோ கன்சிடர் செக்கிங் தி அட்ரஸ் ட்வைஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் யூ மைட் கன்சிடர் செக்கிங் தி அட்ரஸ் ட்வைஸ் பிஃபோர் யூ சென்ட் அவுட் தி பார்சல், இல்லைனா பிஃபோர் சென்டிங் அவுட் த பேக்கேஜ் ஆர் பார்சல் ஓ whatever. ஓகே, பிஃபோர் சென்டிங் அவுட் இல்லைனா பிஃபோர் யூ சென்ட் அவுட். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கான லெசன். ஸோ வீடியோஸில் சென்டென்சஸ் பார்க்குறதோட மட்டும் நிறுத்தாமல் இதில் பார்க்குற சென்டென்ஸ் பேட்டர்னை நீங்கள் உங்களோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ், ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணுற எக்ஸாம்பிள்ஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். இதே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் உங்களுடைய ஓன் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ மட்டும்தான் உங்களால் இதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸை ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் பாய்.